கரூர்ல நடந்த இந்த சம்பவத்தால தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழ் மக்களால இந்த சம்பவத்த ஏத்துக்கொள்ளவே முடியதில்ல. இதுவும் சர்ரியா அப்பாவி மக்களோட உயிர்ல விளையாடி இருக்கிறாங்க. இப்படி செஞ்சா டிவிகே தலைவர் விஜய் மேல இருக்கிற அந்த ஒரு அன்பு, அந்த அவர் மேல மக்கள் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைய அவரு இழந்துறலாம், இழப்பாரு. மக்கள் அவர வெறுப்பாங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு வேலைய பார்த்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தான் இப்ப மக்கள் மத்தியில இப்ப டிவிகேட நிலைமை என்ன? இப்ப விஜயோட நிலைமை என்ன? அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்த பண்ணது யாரு? அப்படின்ற விடயங்கள்லாம் இப்ப வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அத பத்தியா நம்ம டாபிக் இருக்க போது. வாங்க டாபிக்குள்ள போவோம். செப்டம்பர் 28ஆம் தேதி டிவிகேக்கு ஒரு கரிநாள் என்று தான் சொல்லணும். ஏனென்றா டிஎம்கே சர்ரியா பிளான் பண்ணி விஜய் அவர்களுக்கு எப்படி அரசியல் பண்ணணும் என்று சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. அரசியல் பண்ணும்போது சில கௌரவ கொலைகளும் பண்ணணும் அப்படி என்று மறுபடியும் டிஎம்கே நிரூபிச்சிருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், ஏன் இப்ப டிஎம்கே மேல நீங்க இப்ப குத்தம் சொல்றீங்களே? டிஎம்கே மீட்டிங்லயே அது நடந்தது. இது ஒரு டிவிகே மீட்டிங். விஜய் அவர்களோட மீட்டிங்ல தான் கரூர்ல நடந்தது. அப்ப நீங்க டிஎம்கே மேல குற்றம் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரே வார்த்தையில சொல்லணுமா இருந்தால், அங்க அந்த கரூர்ல நடந்த அந்த சம்பவத்தின் பிறகு அங்கிருந்து வெளியாகிற ஆதாரங்கள், இந்த சம்பவத்துக்கான என்ன காரணம், யார் காரணம், இது எப்படி நடந்தது என்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே டிஎம்கே சார்பாகத்தான் வெளியாகி வந்து கொண்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப அந்த கரூர்ல நடந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலே தமிழ்நாட்டு சிஎம் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சர்மார்கள் வந்திருக்கிறாங்க, இறந்தவர்களையும் இவற்றவர்களையும் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் எப்படி அந்த உடனே அவங்க செஞ்சாங்கன்றதுதான் எல்லாருக்குமே ஒரு மர்மமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. திமுக என்ன நினைச்சதுண்டா, இப்படி ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணி போட்டு நம்ம போய் ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணா மக்கள் நம்பிடுவாங்க. இப்ப நம்ம 2026ல நம்ம ஈஸியா வென்றலாம் அப்படின்றதுக்காகத்தான் திமுக இந்த மாதிரியான டிராமா நாடகங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொண்டிருக்கு. திமுகவோட பிளானே அதுதான். இப்ப விஜய் இப்ப ஏதாவது பிரச்சாரம் பண்ணும்பொழுது இப்படி ஏதாவது துயர சம்பவங்களை ஏற்படுத்திட்டோம்டா அப்புறம் மக்கள் பயப்படுவாங்க, அவரோட மீட்டிங்க்கு வாரத்துக்கு பயப்படுவாங்க, அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை குறைஞ்சிரும், ஆதரவாக யாருமே பேச மாட்டாங்க. அப்படியான கருத்துக்கள், அப்படியான ஒரு பிளான்களை வச்சுதான் திமுக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க, சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஏதாவது துயரமான சம்பவங்களை பண்ணினா மக்கள் மத்தியில விஜய்க்கு செல்வாக்கு குறைஞ்சிரும். ஆனா திமுக நினைச்சு செஞ்சது வேற, ஆனா இப்ப நடந்து கொண்டிருக்கிறது வேற. இந்த ஒரு சம்பவத்தினால விஜய்க்கு வந்து இன்னும் மக்களோட ஆதரவு இன்னும் கூடியிருக்கே தவிர, ஆனா இன்னும் குறைஞ்ச மாதிரியே தெரியல. என்னதான் இருந்தாலும் இந்த அப்பாவி மக்களோட உயிர்ல விளையாடினது ரொம்பவே தப்பான ஒரு செயல். இந்த செயலுக்கு கண்டிப்பா உள்நாட்டு மக்கள் இந்த டிஎம்கேக்கு கண்டிப்பா இந்த 2026ல ஒரு பதிலடியை கொடுக்கணும். இப்படியான வேலையில் செஞ்சதுக்காக நிச்சயமாக 2026 டிவிகே விஜய் அவர்களுக்கு ஒரு வெற்றியான ஒரு வருஷமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 2026ல நிச்சயமா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படி என்ன மாற்றம் வரும் என்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.